இங்க ஒருத்தனுமே சலூனுக்கு ஹேர் கட் பண்ண போயிருப்பான். அப்ப அவருமே எப்படி வெட்டலாம் அப்படின்னு கேட்கும் போது விக்கு கழட்டிட்டு சைட்ல மட்டும் வெட்டினா போதும் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டுட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்றான். அவனுமே சிரிச்சிடறான். உடனே இவருக்குமே சங்கடமா போயிருது. இப்ப முடியெல்லாம் வெட்டிட்டு விக்கு மாட்டினதுக்கு அப்புறம் தான் இவருக்குமே சந்தோஷமா இருக்கு. இப்படியே ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கும் போது ஷாம் பேட்ல ஒருத்தருக்கு முடி அதிகமா இருக்கும். அதை பார்த்துட்டு கூட வருத்தப்படுறாரு. ஆனாலுமே அந்த விக்கு வச்சுட்டு ரொம்ப ஜாலியா இருக்காரு. இவர் வீட்டுல தூங்கும் போது கூட அந்த விக்கு கழட்டி வச்சுட்டு ஒரு தொப்பி மாட்டிட்டு தான் தூங்குறாரு. ஏன்னா இவருக்கு சொட்டைங்கிற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆனா ஒரு நாள் இவர் கூட வேலை செய்யற ஒரு பொண்ணு கூட ஒரு ஒர்க்குக்காக போயிருப்பாரு. அப்ப தண்ணி இவர் மேல விழுந்தோன்னு தோட்டாம கச்சி வச்சு தொடைப்பாரு. இப்ப எல்லாத்தையுமே சரி செய்ய டாக்டர் பார்க்க போவாரு. அப்ப அவருமே அங்க உள்ள ஒவ்வொரு பட்ஜெட் ட்ரீட்மெண்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப டாக்டருமே நான் பேஷண்ட பார்த்தா தான் அவருக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஐடியா வரும் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு இவனுமே நான் தான் அந்த பேஷண்ட் அப்படின்னு சொல்லுவான். உடனே அவருமே ஜோக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் இவனுமே விக்கு கழட்டினதுக்கு அப்புறம் தான் அவருக்குமே புரியுது. அதுக்கப்புறம் இவன் மண்டையை செக் பண்ணிட்டு முடி வளர வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஆனா கொஞ்சம் பாசிபிள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனை அமுச்சு விட்டுருவாரு. இவனுமே வீட்டுல தூங்கிட்டு இருக்கும் போது கனவுல கடவுள் வருவாரு. அவர்கிட்டயே என்ன முடிக்கு ஏதோ சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு கேட்பான். அதுக்கு அவருமே ஏதோ சொல்யூஷன் சொல்லுவாருன்னு பார்த்தா தன்னோட கிரீடத்தை கழட்டி காட்டுறாரு. உள்ள பார்த்தா அவருக்குமே சொட்டையா இருக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவனுக்குமே சந்தோஷமா இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிற வீடியோ வேணும்னா கமெண்ட்ல டூன் கமெண்ட் பண்ணுங்க. இதோட பார்ட் 2 போறேன்.